வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். முன்னேறிய இந்தியாவை உருவாக்கும் இலக்கை முழுமையாக எட்ட ரயில்வே துறையின் மேம்பாடு மிக முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் HMPV வைரஸ் தாக்குதல் நிலவரங்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தன்னிடம் உள்ள எல்லா கண்காணிப்பு வசதிகளையும் பயன்படுத்தி தீவிரமாக கண்காணித்து வருகிறது. தமிழக சட்டப்பேரவையின் மரபுகள் முந்தைய அமர்வுகளைப் போலவே தொடரும் என்றும் இதில் எந்த மாற்றமும் இராது என்றும் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் மற்றொரு பகுதியாக புதிய ஜம்மு ரயில்வே கோட்டத்தையும் பிரதமர் தொடக்கி வைத்தார். இதனால் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் பெரிதும் பயன்பெறும் என்றும் ரயில் இணைப்பு தொடர்பான மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற ஏதுவாகும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ரயில் இணைப்புகள் அதிகரிப்பதால் சுற்றுலாத்துறை மேம்பட்டு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார மேம்பாடு உறுதியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தெலங்கானா மாநிலம் சேரலாப்பள்ளி புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் முனையத்தையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தில் ராயகடா ரயில்வே கோட்டத்திற்கு புதிய கட்டடம் கட்டும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். இதனால் ஆந்திர பிரதேசத்தில் மட்டுமின்றி ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளிலும் ரயில் இணைப்பு மேம்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னேறிய இந்தியாவை உருவாக்கும் இலக்குடன் தற்போது நாடு செயல்பட்டு வருவதாகவும் இந்த இலக்கை முழுமையாக எட்ட ரயில்வே துறையின் மேம்பாடு மிக முக்கியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது உரையில் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் ரயில்வே துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை கண்கூடாகவே காண முடிவதாகவும் இந்த வளர்ச்சியால் நாட்டின் ஒட்டுமொத்த தோற்றமே மாறி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் ரயில் இணைப்பு, ரயில்வே கட்டமைப்பின் நவீனமயம், ரயில் பயணிகளுக்கு நவீன வசதிகள், உப தொழில்களின் மேம்பாடு மூலம் அதிக வேலைவாய்ப்புகள் ஆகிய 4 தூண்களின் அடிப்படையில் ரயில்வே துறையில் மேம்பாட்டுப் பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார். ரயில் பாதைகளை 100% மின்மயமாக்கும் இலக்கை நாடு எட்டி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா, தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி உள்ளிட்டவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சீனாவில் HMPV வைரஸ் தாக்குதல் குறித்து கவலை அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் 2 பச்சிளம் குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தாக்குதல் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு வைரஸ் தாக்குதல்களை கண்டறிவதற்கான வழக்கமான கண்காணிப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் 2 பச்சிளம் குழந்தைகளின் HMPV வைரஸ் தாக்குதலை கண்டறிந்து இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தையின் உடல்நிலை தற்போது தேறி வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவ்விரு குழந்தைகளுக்கும் வெளிநாட்டு பயண தொடர்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மேலும் சில விவரங்கள். நாட்டின் HMPV வைரஸ் தாக்குதல் நிலவரங்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தன்னிடம் உள்ள எல்லா கண்காணிப்பு வசதிகளையும் பயன்படுத்தி தீவிரமாக கண்காணித்து வருகிறது. நாட்டில் ஃப்ளூ காய்ச்சல் அல்லது சுவாச நோய்களால் பாதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கையில் இயல்புக்கு மீறிய அதிகரிப்பு எதுவும் காணப்படவில்லை எனவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் நிலவரங்களை சமாளிக்க நாடு முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தயார் நிலை குறித்து அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இவ்வாறு தெரிய வந்திருப்பதாகவும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. இக்கூட்டத்தொடரின் அமர்வுகள் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும். முதல் நாளான இன்று அவையில் சபாநாயகர் திரு அப்பாவு ஆளுநர் உரையை தமிழில் வாசித்தார். தொடர்ந்து ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வடிவங்களை அவையின் அலுவல் பட்டியலில் சேர்ப்பதற்கான தீர்மானத்தை அவை முன்னவர் திரு துரைமுருகன் அவையில் கொண்டு வந்தார். பின்னர் இத்தீர்மானம் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது. அவையின் இன்றைய அமர்வு முடிந்த பின்னர் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவை மரபுகள் முந்தைய அமர்வுகளைப் போலவே தொடரும் என்றும் இதில் எந்த மாற்றமும் இராது என்றும் கூறினார். சட்டப்பேரவையில் பின்பற்ற வேண்டிய கௌரவம் மிகுந்த அனைத்து மரபுகளும் தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழக ஆளுநர் திரு RN ரவி இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக சட்டப்பேரவையில் பாரத அரசியல் சாசனமும் தேசிய கீதமும் அவமதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், airnews_alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு சுருக்க முறையில் திருத்தி அமைக்கப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி யூனியன் பிரதேசத்தின் அனைத்து 30 தொகுதிகளிலும் மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர் எண்ணிக்கை 4,74,788, பெண் வாக்காளர் எண்ணிக்கை 5,39,125. இது அல்லாது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 157 பேரும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் குறித்து கூடுதல் தகவல்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பிராந்திய வாரியான வாக்காளர் பட்டியலின்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் 7,76,815 வாக்காளர்களும், காரைக்கால் பிராந்தியத்தில் 1,68,185 வாக்காளர்களும் உள்ளனர். மாஹே பிராந்தியத்தில் வாக்காளர் எண்ணிக்கை 29,448, ஏனாம் பிராந்தியத்தில் வாக்காளர் எண்ணிக்கை 39,622. இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று முதல் பொது விடுமுறை அல்லாத 7 நாட்களுக்கு அனைத்து வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். 18-19 வயதிற்குட்பட்ட முதல் முறை வாக்காளர்களுக்கும், குடிபெயர்வு காரணமாக திருத்தம் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கும் விரைவு அஞ்சல் மூலம் வாக்காளர் அட்டை அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 18 வயது பூர்த்தியடைந்து இதுவரை விண்ணப்பிக்காதவர்களும் வரும் ஏப்ரல் 1, ஜூலை 1 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி 18 வயதை பூர்த்தி செய்தவர்களும் வோட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் செயலி, தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் அல்லது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மூலம் பெயர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான விவரங்களுக்கு 1950 என்னும் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அணுகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காரைக்கால் மாவட்டத்திற்கான இறுதி வாக்காளர் பட்டியல் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் துணை ஆட்சியருமான திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையில் இதர அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் காரைக்காலில் இன்று வெளியிடப்பட்டது. ஏனாம் பகுதிக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மண்டல நிர்வாக அதிகாரியும் வாக்காளர் பதிவு அதிகாரியுமான திரு ஆர் முனிசாமி ஏனாமில் இன்று வெளியிட்டார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் சுய உதவிக் குழுவினர் தயாரித்த பொருட்கள் அடங்கிய பொங்கல் அங்காடி மற்றும் கிராம சந்தையை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் இன்று திறந்து வைத்தார். அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கார்த்திகேசன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவில் சபாநாயகர் திரு ஆர் செல்வம் பேசுகையில், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் சந்தை என்ற பெயரிலே சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பல்வேறு பொருட்கள், நவதானிய பொருட்கள், மளிகை பொருட்கள், ஜவுளி பொருட்கள், உணவு வகைகள் மற்றும் பொங்கலுக்கு தேவையான உணவு வகைகள் ஆகிய அத்தனையும் மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தையை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளோம். பொங்கலுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் நியாயமான விலையில், குறைந்த விலையில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். தீபாவளி பசார் போன்று இது பொங்கல் பசார் என்ற முறையிலே இன்றைக்கு வட்டார வளர்ச்சி துறையின் மூலம் இதை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்துள்ளோம். புதுச்சேரிக்கும் பெங்களூருவுக்கும் இடையிலான PRTC சொகுசு பேருந்துகளில் பகல் நேர பயணத்திற்கான கட்டணம் சாதாரண கட்டணமாக குறைக்கப்பட்டுள்ளது. இனி இரவு நேர பயணத்திற்கு மட்டுமே சொகுசு பேருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் என PRTC அறிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கும் பெங்களூருவுக்கும் இடையிலான PRTC சொகுசு பேருந்துகளில் பகல் நேர பயணத்திற்கான கட்டணம் 485 ரூபாயில் இருந்து 390 ரூபாயாக குறைகிறது. பகல் நேர பேருந்தில் வழியில் ஏறி இறங்கும் பயணிகளுக்கான கட்டணமும் சாதாரண கட்டணமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஏனாமில் 23வது மலர் கண்காட்சியின் ஒரு பகுதியாக குறைந்த விலையில் தயாரிக்கப்பட்ட சத்துணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டுத் தோட்டத்தில் தயாரிக்கப்பட்ட காய்கறிகள் போட்டி GMC பாலயோகி விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் துறை இயக்குநர் டாக்டர் வசந்தகுமார் இப்போட்டிகளை தொடக்கி வைத்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் 8ஆம் தேதி மலர் கண்காட்சியின் நிறைவு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னேறிய இந்தியாவை உருவாக்கும் இலக்கை முழுமையாக எட்ட ரயில்வே துறையின் மேம்பாடு மிக முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
நாட்டின் HMPV வைரஸ் தாக்குதல் நிலவரங்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தன்னிடம் உள்ள எல்லா கண்காணிப்பு வசதிகளையும் பயன்படுத்தி தீவிரமாக கண்காணித்து வருகிறது. தமிழக சட்டப்பேரவையின் மரபுகள் முந்தைய அமர்வுகளைப் போலவே தொடரும் என்றும் இதில் எந்த மாற்றமும் இராது என்றும் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.